ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சிவாஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ப்ராடக்டை எப்படி வாங்கலாம், அது ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, இல்லை ஆஃப்லைன் ஸ்டோராக இருந்தாலும் சரி, ஸோ எந்த மாதிரி பார்த்து வாங்கலாம், நமக்கு தேவையான என்ன ப்ராடக்டை எங்கே வாங்கலான்ற ஒரு டீட்டெயில் ரிவ்யூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்க சுச்சுவேஷன் எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ நம்மளோட ஆசைன்ற கேட் வந்து ஈஸியாக ஓப்பன் ஆகிடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறீங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு தேவையா இல்லையான்றதை யோசிங்க. தேவை இல்லைன்னா அப்போவே ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. தேவைன்னா ஒரு 2 days இல்லை 2 months ஆனாலும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கோ த்ரூ பண்ணி ஸோ ஃபைனலாக டிசைட் பண்ணுங்கள். உடனே வாங்கிடாதீங்க. எப்போவுமே ஃபுட் அண்ட் எஜுகேஷன் இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தருவேன். இதை தாண்டி மற்ற எல்லா திங்ஸும் வந்து செகண்டரி தான். ஸோ இதையும் தாண்டி ஒரு எமர்ஜென்சியாக ஒரு திங்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதை நெக்ஸ்ட் நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்கலாமா இல்லை ஆஃப்லைன் ஸ்டோரான்றதை டிசைட் பண்ணுங்கள். ரெண்டுலேயும் ப்ரைஸ் வேரியண்ட் அப்புறம் வந்து குவாலிட்டி எல்லாமே பார்த்து செக் பண்ணி வாங்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஆஃப்லைன்றப்போ ஸோ டேரெக்டாக நம்ம விசிட் பண்ணி அந்த பொருளை வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி வாங்குவோம். ஸோ ஓரளவு வந்து நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்டாக தான் இருக்கும். இதுவே ஆஃப்லைன்றப்போ ஸோ அந்த பொருளை பார்த்து வாங்க முடியாது. ஸோ முன்னாடி அந்த ப்ராடக்டை வாங்கியிருக்கவங்க என்ன ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன ரேட்டிங் இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்கலாம். இது போக மெயின் இம்பார்ட்டன்ட், ஆன்லைனில் எப்போவுமே ரிட்டர்ன் பீரியட் டேட் வந்து இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க, பெஸ்ட்டாக இருக்கும். இப்படி தான் ஒவ்வொரு திங்ஸும் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகாது. சம்டைம்ஸ் எனக்கும் ஃப்ளாப்பான சுச்சுவேஷன்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அது ரேர் தான். ஸோ ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் வந்து மீஷோலேருந்து 120 rupeesனு வாங்கியிருந்தேன். ஸோ 120 rupeesக்கு இது ஒர்த்து தான். ஸோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. ஸோ மிஷினில் வந்து செட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மெம்பர்ஸ் வந்து இருந்தால் ஸோ இதை வந்து ஃபிட் பண்ணுறது ஈஸி. ஸோ சிங்கிளாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து ஃபிட் பண்ண வேண்டியிருக்கு. பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேக் சைடில் இருக்கிற அந்த 2 லெக்கை வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஈஸியாக வந்து மேட்ச் பண்ணிடலாம். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 லெக்லையும் கரெக்டாக வந்து உட்காந்துக்குச்சு. ஸோ அதனால் மிஷின் வந்து எந்த ஒரு ஷேக்குமே இல்லை. ஃப்ரண்ட்டில் இருக்க போர்ஷன் மட்டும் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பாத்ரூமில் வந்து ஸ்லாண்டிங்காக இருக்குது தண்ணி போடுறதுக்காக. அதனால் வந்து லைட்டாக அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹைட்டுமே வந்து ஓரளவு நல்லாவே இருக்குது. ஸோ எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. ஒரு பொருளை வந்து நம்ம காஸ்ட்லியாக வாங்கினாலும் சரி, இல்லை பட்ஜெட்ஃபுல்லாக வாங்கியிருந்தாலும் சரி, அதை சேஃப் அண்ட் செக்யூராக எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது அதோட லைஃப் டைம். ஒரு வெட் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மைக்ரோ ஃபேப்ரிக் கிளாத் யூஸ் பண்ணி ஸோ நல்லாவே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 1 month ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து. ஸோ அப்படியே வந்து விட்டதில் மிஷினில் வந்து சைடில் வந்து லைட்டாக துரு பிடிச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து வாங்கி ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து இதுக்கு ஒரு மிஷின் கவர் மட்டும் வாங்கணும். ஸோ அதுவும் ஆன்லைனில் வந்து பார்த்து வாங்கிடலாம். இது செட் ஆயிடுச்சுன்னா ஓகே, நெக்ஸ்ட் அது வாங்கலான்றது யோசித்தேன். ஸோ ஃபைனலாக வந்து இதுக்கப்புறம் ப்ராடக்ட் வந்து செட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மிஷினில் ட்ரெஸ் லோட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த ப்ராடக்ட் வந்து ஓகேவா இல்லையான்றது. மிஷினில் ட்ரெஸ் லோட் பண்ணி ஆன் பண்ணியும் விட்டாச்சு. ஸோ மிஷின் மூவ் ஆகட்டும். ஸோ ஃபைனலாக வந்து கொஞ்சம் அந்த ஸ்பின் பண்ணும்போது தான் வந்து அதிகமாக வந்து ஷேக் ஆகும் மிஷின். அதனால அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து மிஷினை ஆன் பண்ணி விட்டாச்சு. ஸோ மிஷினில் எந்த ஒரு ஷேக்கும் நார்மலாக வந்து இல்லை. ஸோ அதனால வந்து நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணும்போது ஜென்டலாக அப்படியே வந்து உட்காந்துடுச்சு. எந்த ஒரு ஷேக்கிங்குமே இல்லை. ஸோ ஃபைனலாக கொஞ்சம் அந்த ஃபாஸ்ட் மூமெண்ட் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போவுமே வந்து மிஷினில் வந்து எந்த ஒரு ஷேக்கிங் ஷிவரிங் வந்து இல்லை. ஸோ ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் ரொம்பவே ஒர்த்தபிள் தான். ஸோ ஃப்ளோர் வந்து ஈவன் சர்ஃபேஸ் மட்டும் இல்லை, அன்ஈவன் சர்ஃபேஸாக இருந்தால் கூட இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களுக்கு வேணும்னா இந்த ப்ராடக்டை வந்து வாங்கிக்கோங்க. ரொம்பவே ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்னு தான் சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 10 out of 10. பிகாஸ் ஏன்னா இந்த மிஷின் வாங்கின புதுசில் நாங்கள் திருச்சியில் இருந்தோம். ஸோ அப்போது இருந்த வீட்லேயும் வந்து சர்ஃபேஸ் வந்து ஈவனாக இல்லை. அதனால தான் மிஷின் வந்து ஷேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ எங்களை வந்து கம்பல்சரியாக வந்து அதுக்கு ஸ்டாண்டு வாங்க சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்டாண்டே கிட்டத்தட்ட 1500 நினைக்கிறேன். ஸோ அது வேஸ்ட்டு தான். சீரியஸ்லி அது எந்த இதுலேயும் எங்களுக்கு ஒர்க்கே ஆகலை, அது யூஸும் இல்லை. ஸோ அதை ஓரங்கட்டி தான் போட்டோம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ see you in next video. Bye.